வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 31க்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். மேயர் பிரியா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 31 பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கேட்டுக்கொண்டுள்ளார். தூய்மை பணியாளர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு என்றுமே பணி பாதுகாப்பு இருக்கும் என உறுதி கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 ஆகியவற்றில் தூய்மை பணியானது தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் போராட்டத்துக்கு அதிமுக, தவேக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாம் தமிழரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் KN நேரு, மேயர் பிரியா ஆகியோர் நேற்று 8ஆம் தேதி கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியனர். தொடர்ந்து 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தெரிகிறது. இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தூய்மை பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு மேயர் பிரியா கூறியது, பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு ஆகிய கோரிக்கைகளை தூய்மை பணியாளர்கள் தரப்பில் முன்வைத்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு எப்பொழுதுமே பணி பாதுகாப்பு உண்டு. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முன்பு எப்பொழுதுமே இல்லாத வகையில் பணியில் பாதுகாப்பு இருக்கிறது. பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் மீண்டும் பணியில் சேர வேண்டும். பிற கோரிக்கைகள் குறித்து ஒரே நாளில் முடிவு எடுக்க முடியாது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கலாம் என தெரிவித்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.